திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தால்தான் தனக்கு அடையாளம் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய எழுதப்பட்ட ஒரு விதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். திமுக எதிர்ப்புன்றது வேற, திமுக வெறுப்புன்றது வேற. திமுக வெறுப்பு தான் சீமா. இன்னுமே ஒரு தொகுதி கூட உங்களால் ஜெயிக்க முடியல, ஒரு வார்டு உறுப்பினர் கூட உங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் கட்சி அங்கீகாரம் இந்த சட்டமன்றத்தில் அவங்களுடைய வாக்கு வங்கி கூடுதா குறையுதான். தேர்தலில் ஜெயிக்காம வளர்ந்த கட்சி ஜெயிக்க முடியாத வளர்ச்சியை வச்சுக்கிட்டு, ஆனால் உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன செய்ய போறீங்க, இல்லை உங்களை நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? திமுக மேலே விமர்சனம் வச்சா அதை அரசு வேற ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள கைது பண்ணுறாங்க. இல்லை அந்த விமர்சனம் செய்கிறவங்க தொடர்ந்து கொலைகள், அரசியல் பிரமுகர்கள் கொலை எங்க தொடர்ந்து நீங்க எங்க தொடர்ந்து நடந்துச்சு? ஆம்ஸ்ட்ராங் கொலை. பிரதமர் மோடி அவர்களை பயந்தாங்கொலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காட்டமாகவே விமர்சனம் பண்ணியிருப்பீங்க. சர்வதிகாரம் என்னைக்குமே வீரம் கிடையாது. 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஊடக சந்திப்பு நடத்த மாட்டேங்கிறாரு. திமுக தலைவர்கள் அண்ணாமலையை மிஸ் பண்ணுறாங்க. அரசியலில் இருக்குன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம். விசிகா வளருவது என்பது இந்த கூட்டணிக்கு பலம். ஆனால் அதுக்காக எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. பொதுவாக அரசியலில் ரீசெண்டாக நிறைய தலைவர்கள் சொன்னது தான், அரசியலில் இருக்குன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு சொன்னால் இருக்குன்னு அர்த்தம். இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். அதே சொல்கிறவங்களுக்கு பொருத்தி பார்க்கலாமா? சொல்கிறவங்களுக்கு கூட்டணி வர்றோன்னு சொன்னால் வராதுன்னு அர்த்தம் சொல்லலாமா? சொன்னார்ல, என் தலைமையில் எல்லாம் கூட்டணியும் வரப்போகுதுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அப்போ வராதுன்ற எடுத்துக்க முடியுமா? அதாவது அவங்களுக்கு எது தோதுவாக இருக்குமோ அந்த ஆங்கிளில் அந்த கோல் போஸ்ட்டை மாற்றி அடிக்கிற விளையாட்டெல்லாம் அரசியலில் ரொம்ப காலமாக நடக்கிறது தான். இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு ரோலான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அமையாதுன்னு சொல்ல வரீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் திரும்ப வைப்போம்ல. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கடந்து போகக்கூடிய விமர்சனங்கள். சீமான் திமுக எதிர்ப்பை பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ ஆனால் திமுக பக்கமே அவர் வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம்? திமுக இப்போ கூட நிறைய கலைஞர் மாதிரி இல்லை, அது நாம் தமிழர் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தால்தான் தனக்கு அடையாளம் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய எழுதப்பட்ட ஒரு விதி. இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்துமா? எல்லாருக்குமே சரி. திமுக எதிர்ப்புன்றது வேற, திமுக வெறுப்புன்றது வேற. திமுக எதிர்ப்புன்றது நம்ம ஜனநாயக ரீதியாக எடுத்துக்கிறது ஆரோக்கியமானது. அது எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் திமுக பிடிக்கலன்னா நீங்கள் எதிர்க்கலாம், அப்படி தானே இருக்க முடியும். எல்லாரும் ஒரே கட்சியே. ஆனால் திமுக வெறுப்பு தான் சீமான். அதே தலைவர்கிட்ட தான் வாழ்த்துக்களுக்கு இத்து வரணுமா வேணாமான்னு கேட்டப்ப அவர் தமிழ் அறிஞராக தெரிஞ்சார். அதெல்லாம் என்ன மறந்துடுவாங்களா மக்கள்? புரியுதா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தேவைப்படுதுன்றதுக்காக நீங்கள் திமுக வெறுப்பை விதைக்கிறீங்க. விதைச்சிட்டு போங்க. அதனால தான் இன்னுமே ஒரு தொகுதி கூட உங்களால் ஜெயிக்க முடியல, ஒரு வார்டு உறுப்பினர் கூட உங்களால் ஜெயிக்க முடியல. ஆனால் கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க சார். அது அவங்களுக்கு பெரிய விஷயம். எல்லாம் அதுதான் நான் சொன்னேன், ஒரு 10 வருஷம் கிராஃப் மேலே போவோம், அதுக்கப்புறம் இப்போ இறங்க ஆரம்பிக்கும். இந்த சட்டமன்றத்தில் அவங்களுடைய வாக்கு வங்கி கூடுதா குறையுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக குறையும். அந்த 8% இருக்காது, அதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் அரசியலில் போடுற போக்கில் விமர்சனங்கள் வைக்கக்கூடிய கட்சிகளுடைய சரித்திரம்ன்றது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வரையும் போகும். அதுக்கப்புறம் அது சரியாக ஆரம்பிக்கும். அதுதான் சீமானுக்கு அடுத்து நடக்க போகுது. தேர்தலில் ஜெயிக்காமல் வளர்ந்த கட்சி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் சொல்கிறேன், தேர்தல் ஜெயிக்காமல் வளர்றது முக்கியம் இல்லை, வளரவே இல்லைனாலும் தேர்தலில் ஜெயிக்கணும். அப்போ தானே நீங்கள் வெளியே பேசிக்கிட்டே போகலாம். ஒரு கட்சி தொடங்குறதே இதுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு தானே. அப்போ நீங்கள் அதை ஜெயிக்க முடியாத வளர்ச்சியை வச்சுக்கிட்டு ஆனால் உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, இல்லை உங்களை நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போய் பேசணும்ல, நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே போய் பேசணும்ல. அதை நான் பேசாமல் கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன காரணத்துக்காக கட்சி தொடங்கப்படுகிறதோ, என்ன காரணத்துக்காக நீங்கள் திரள் நிதியை வாங்குறீங்களோ அதை நியாயப்படுத்த முடியாதுல்ல. திரள் நிதி வாங்கிட்டு நீங்கள் கட்சி ஜெயிக்க வைக்காமல் நான் வளர்றேன் அப்படின்றது எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களை நேரடி விவாதத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு.
ஒருவேளை அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை போவாரா? முதல்வர் கூப்பிட்டாரு. எங்கள் தலைவர் வந்து இங்கே இளைஞர் அணி செயலாளர் துணை முதல்வர் கூப்பிட்டுட்டாரு. இனி எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணணும். திமுக மேலே விமர்சனம் வச்சா அதை வந்து அரசு வந்து வேற ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்கள கைது பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுறது உண்டு. அதுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படணும் அப்படின்னா, இன்னைக்கு சமூக ஊடகத்தில் கிட்டத்தட்ட அதிமுகவோட ஓட் பேங்க்கு, நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பேங்க்கு, புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற ஓட் பேங்க் எல்லாருமே திமுக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அந்த விமர்சனங்கள் பிரச்சனை கிடையாது. முக்கியமான புள்ளிகளா இல்லை விமர்சனங்கள் பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் விமர்சிக்கணும். ஜனநாயகத்தில் விமர்சிக்கணும்னா நாங்களும் இருக்கிறோம், எதிர்பார்க்கணும். ஆனால் அந்த விமர்சனம் செய்கிறவங்க கூட ஒரு க்ரைம் பண்ணால் அந்த க்ரைமுக்கு சட்டம் பாயாமல் இருக்குமா? ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. திமுகவுக்கு ஆதரவாக இருந்துட்டு அவங்க இது பண்ணாங்கன்னா அவங்கள லூஸ் யார் பண்ணாலும் தப்பு தான், யார் பண்ணாலும் கைது பண்ணுவோம். ஒரு வேளை இந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசு ஒரு சார்பாக செயல்படுது அப்படின்னா நீதிமன்றத்தை நாடலாமே. எத்தனை எஃப்ஐஆர்ஸ் நீதிமன்றத்தின் மூலமாக வந்திருக்குது, எத்தனை எஃப்ஐஆர்ஸ் நீதிமன்ற சொல்லி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு போலீஸ் அதிகாரிகள் மேலே, இல்லை மற்றவர்கள் மேலே நீதிமன்றம் டைரக்ட் பண்ணோம் இந்த கேஸுக்கு ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு. அந்த முயற்சி எடுங்க. நாங்கள் யாருக்கும் இந்த வன்முறையும் விஷமத்தனத்தையும் வகுப்புவாதத்தையும் அத்துமீறலையும் ஆதரிக்கக்கூடிய கட்சி திமுக இல்லை. யார் செஞ்சாலும் இந்த திமுக பேனரில் வச்சு செஞ்சாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாய வேண்டும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. பொதுமக்கள் மத்தியிலும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, திமுக மேலே தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நேற்று நடந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் வரைக்குமே திமுக வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஆட்சியை தவறுது அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு க்ரைம்லெஸ் சொசைட்டி இந்த உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? ஒரு க்ரைமும் நடக்காத ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு ஊராக இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் 8,00,000 பேர் கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் சரி, 1 கோடி பேர் கொண்ட நாடாக இருந்தாலும் சரி, க்ரைம்லெஸ் சொசைட்டின்றது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஒப்பீடு அளவில் தான் பார்க்கணும். நீங்கள் வந்து மற்ற ஊர்களை விட தமிழ்நாட்டில் எவ்வளோ குறைச்சலாக இருக்குது, அதுதான் வந்து ஒரு பேராமீட்டராக நீங்கள் வந்து க்ரைமை பொறுத்த வரையும் எடுக்க முடியும். அதுவும் எப்போ நீங்கள் வந்து இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்னா, இது தொடர்ந்து நடக்கிறப்போ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு அரசு, நடக்கிறவங்களுக்கு ஆதரவாக இருக்குது அரசு, க்ரைம் நடத்துகிறவங்களுக்கு ஆதரவாக இருக்குது அரசு அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு நியாயமானது. அதை வந்து உண்மையிலேயே திமுக மேலே அந்த குற்றச்சாட்டு இருந்தால் அதை நம்ம வந்து ஒரு சீரியஸான குற்றச்சாட்டாக இருக்கு தானே. என்ன இருக்கு? தொடர்ந்து கொலைகள், அரசியல் பிரமுகர்கள் கொலை எங்கே தொடர்ந்து நீங்கள் எங்கே தொடர்ந்து நடந்துச்சு? ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்ந்துனா என்ன? தொடர்ந்துடைய டெஃபினேஷன் சொல்லுங்கள். இல்லை தொடர்ந்து இப்போ நீங்கள் தொடர்ந்துன்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல, தொடர்ந்துக்கான டெஃபினேஷன் என்ன? இல்லை அடிக்கடி நடக்கிறது. அடிக்கடி எங்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அப்புறம் எங்கள் அடுத்த அரசு இல்லை, அதுதான் நான் கேட்க வரேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டுறாரு தமிழ்நாடு முழுக்கவே. தமிழகத்தில் மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 130க்கு மேலே கொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் நம்ம வேலிடாக எடுத்துக்க வேணாம். ஒரு டேட்டா இருக்கு. இல்லை நான் சொல்கிறேன் ஒரு டேட்டா, அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு டேட்டான்னு ஒன்று இருக்குது. எது டேட்டா அப்படின்னா, இந்த குற்றவியல் சம்பவங்களுடைய புள்ளி விவரங்களை வெளியிடக்கூடிய என்சிஆர்பின்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. உள்துறை அமைச்சர்கள் கீழே அது இருக்கக்கூடிய, ஒன்றிய உள்துறை அமைச்சகம் கீழே இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சொல்லக்கூடிய அந்த என்சிஆர்பி டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியை விட இந்த ஆட்சியில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது. பட் வேறு ஏதாவது குற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ காஸ் அட்ராசிட்டிஸோட க்ரைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது அதிகமாக நாங்கள் கேஸாக பதிவு பண்ணுறோம். கடந்த காலங்களில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வழக்கு பதிவு செய்யாத விஷயங்கள்லாம் இந்த இதில் வந்து வழக்கு பதிவு செய்கிறோம், கைது செய்யப்படுகிறார்கள். ஸோ அதில் நம்முடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் நாங்கள் களத்தில் இறங்கி அந்த அட்ராசிட்டிஸ் அட்ரஸ் பண்ணுறோன்றது. நீங்கள் கொலைகள், இந்த என்சிஆர்பி, இந்த க்ரைமை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குறைஞ்சிருக்குது. இப்போ நீங்களே ஒரு விக்டிம் ஆஃப் அந்த ப்ராபகண்டா தான். தொடர்ந்துன்ற ஒரு வார்த்தையை நீங்களே சொல்ல வரீங்க. தொடர்ந்துன்னு என்ன, வாரத்துக்கு ஒன்று நடக்குதா, மாதத்துக்கு ஒன்று நடக்குதா, இல்லை அப்படி நடந்த உடனே அந்த குற்றவாளிகளை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோமா? நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சொல்லுங்கள். எல்லாரையும் கைது பண்ணியிருக்கோம். 32 அக்யூஸ்டை கைது பண்ணியிருக்கோம்.
ஆணித்தனமாக ஒவ்வொரு லாஸ்ட் பெஞ்ச் வரையும் யார் இன்வால்வ்டுன்றத எல்லாரும் சிறையில் இருக்காங்க, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. அதில் எந்த மெத்தனமும் காட்டுறதில்ல. பாதுகாப்பு தரோம், தொடர்ந்து இது போல் நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிறோம். எந்த இடத்துலையும் முதல்வர் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே அரசாங்கம் நடக்கலை. நேற்று அந்த மருத்துவமனை சம்பவத்தை நான் சொல்கிறேன். திமுகவுடைய குறையாக எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த நபர் குத்திட்டு ஓடிட்டாரு, அவர் அன்ட்ரேசபிளாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் திமுக மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஏற்றுக்கலாம். போய் அந்த சம்பவம் நடந்து கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போகல, ரொம்ப லத்தாஜிக்காக இருக்காங்க, அப்பயும் அந்த குற்றச்சாட்டு. அங்கே டெப்டி சிஎம்மே போய் நின்று ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, மருத்துவர்களோட பேசுகிறாங்க, மருத்துவர்கள் இந்த அரசு சொன்னதை ஏற்றுக்கிட்டு போராட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க. அப்போ என்ன புரியுதுன்னா, நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறதுனால தான் மருத்துவர்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க. எங்கள் மீது குறை இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு தரல அப்படின்னா அந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கணும். ஆனால் அந்த போராட்டத்தை அரசு எல்லாத்தையும் செய்து மீறி நடந்த இந்த சம்பவத்துக்கு அரசு முழு காரணம் கிடையாது அப்படின்னு மருத்துவர்களே நம்புறதுனால தான், அங்கே பணி செய்யக்கூடிய மருத்துவர்கள் நம்புறதுனால தான் போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ எதிர்க்கட்சி இதை அரசியல் ஆக்கணும்னா அரசியல் ஆக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு விவாதத்தில் பிரதமர் மோடி அவர்களை வந்து பயந்தாங்கொலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காட்டமாகவே விமர்சனம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இல்லை இதை பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணுமே அப்படின்ற மாதிரி. இல்லை, அதுதான் தான் ஒரு பயந்தாங்கொலின்னு நான் எந்த கான்டெக்ட்ல பேசினேன்னா, ஜனநாயகத்தை சந்திக்கிற இடத்துல ஒரு பயந்தாங்கொலியாக இருக்கார். சர்வாதிகாரம் வந்து வீரம் கிடையாது, சர்வாதிகாரம்ன்றது வீரமே கிடையாது. நான் அந்த கான்டெக்ட்ல தான் சொல்லியிருப்பேன். பிரதமர் ஜனநாயகத்தை பார்த்து பயப்படுறாரு, ஜனநாயக ரீதியாக ஒரு பயந்தாங்கொலி. ஏன்னா இந்தியாவுடைய குற்றவியல் சட்டம் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்ன்னு கொண்டு வரதை ஒரு விவாதமே இல்லாமல் கொண்டு வராரு. அப்போ அவர் பயந்தாங்கொலி தானே. 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஊடக சந்திப்பு நடத்த மாட்டேங்கிறாரு, ஊடகவியாளர்களை நேரடியாக சந்திக்க மாட்டேங்கிறாரு. அந்த கான்டெக்ட்ல ஒரு பயந்தாங்கொலி. சர்வாதிகாரம் என்னைக்குமே வீரம் கிடையாது. அது தன்னுடைய இன்செக்யூரிட்டியுடைய, தன்னுடைய இன்காம்பெட்டன்சியுடைய, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லைன்றது காட்டக்கூடிய ஒரு விஷயம். அவர் 370 ஆர்டிக்கலை இது பண்ணுறது அது ஒரு வீரமா? பண்ணிட்டீங்க, என்ன சாதிச்சிட்டிங்க? இன்றைக்கி காஷ்மீர் விவகாரத்தில் என்ன சாதிச்சிட்டிங்க? இன்றைக்கும் தினம் தினம் துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டு இருக்குதுல்ல. அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வீரமாக இருப்பது முக்கியம் கிடையாது, அது அமைதியை நிலைநாட்டுதா, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சைனாவில் வந்து ஜெயிச்சிட்டோன்றாங்க. ஆனால் இன்னும் முன்னேற்று ஹிந்துவில் ஆர்டிக்கல் வருது, இன்னும் தெளிவான ஒரு 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 மித்த கருத்து வரல. அந்த படைகள் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்களே தவிர அந்த உரிமை கோரும் பிரச்சனைகள், பேட்ரோலிங் ரைட்ஸை வந்து இன்னும் நம்ம முழுமையாக பெறல, அதுக்கான விளக்கம் ஒன்றிய அரசு தரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரம்ன்றது சர்வதிகாரம் அப்படின்னா நீங்கள் முசோலினி ஒரு வீரனை ஒத்துப்பீங்களா? ஹிட்லரை ஒத்துப்பீங்களா? அவங்களும் யாருமே செய்யாததை செஞ்சாங்க. அப்போ துணிச்சல் என்பது வீரத்துடைய அடையாளம் கிடையாது. நீங்கள் ஜனநாயகத்தில் துணிச்சல் என்பது மக்களை சந்திப்பது, உண்மையை மக்களிடத்தில் சொல்கிறது, மக்களுடைய கேள்விகளை பதிலாக சொல்கிறது. அதை நீங்கள் பண்ணாமல் ஒரு வீரன்னு தன்னை நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நடந்தீங்கன்னா அது வந்து அந்த கான்டெக்ட்ல தான் நான் ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்னு. இந்தியாவில் மெஜாரிட்டி பாஜக வந்து ஜெயிக்கிறாங்க, இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இல்லை, அதாவது அவங்க வந்து பல இடங்களில் சரிவை சரி செய்வதற்காக தமிழ்நாட்டில் ஒரு நேரத்தில் கெயின் வரணும்னு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. பட் அது வந்து நம்ம வழக்கமாக சோஷியல் மீடியா டெம்ப்ளேட் தான், தாமரை மலரவே மலராது, அவ்வளோதான். திமுக தலைவர்கள் அண்ணாமலையை மிஸ் பண்ணுறாங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் அண்ணாமலை என்றைக்குமே ஒரு சீரியஸான ஒரு ஃபேக்டராக பார்த்ததே கிடையாது, தமிழ்நாட்டு மக்களும் பார்த்தது கிடையாது. ஊடகங்கள் அந்த 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 இடத்த அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க, அது ஊடகத்துடைய உரிமை. மற்றபடி திமுக வந்து அண்ணாமலையெல்லாம் மிஸ் பண்ணலை. ஆனால் சில இடங்களில் மீம் கண்டென்ட் மிஸ் பண்ணுறோம், அது வேணால் சொல்லலாம். திமுக விசிகா ஒரு இடத்துல விரிசல் வருது, அவங்க வந்து கூட்டணியை இங்கேருந்து பிரிச்சுட்டு போய் வேறு கட்சியில் வந்து சேர்க்க போகிறாங்க, அதுக்கு தான் திருமாவளவன் வந்து கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாரு, மறுசீரமைப்புலாம் பண்ணுறாரு, இப்படின்னு மாதிரியான விவாதங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருந்துச்சு. உண்மையிலே திமுக கூட்டணி பலமாக இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் கூட்டணிக்குள்ளே இருக்கா? இல்லை, அதாவது என்னென்னா, ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்குன்னு அந்த குடும்பமே சொல்கிறப்போ அந்த குடும்பத்துலேருந்து வெளியே இருக்கிறவங்கள குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்டப்போ அவங்க
திமுகவுக்கு நிரந்தர கூட்டணி அப்படின்றதுக்காக அவங்க கட்சியை தொடங்கலை. திமுக தன்னுடைய கட்சி கூட்டணி அமைக்கும்போது என்றைக்குமே விசிகா வந்து வளரவே கூடாதுன்னு நாங்கள் கூட்டணி அமைக்கலை. நாங்கள் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய சக தோழமை கட்சிகள் வளருவது என்பது இந்த கூட்டணிக்கான பலம். விசிகா வளர்ந்துச்சுன்னா அந்த ஓட்டு திமுக கூட்டணிக்கு தானே வரும். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் விசிகா வளர்கிறதோ கம்யூனிஸ்ட் வளர்கிறதோ எல்லாரும் வளரணும், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கொள்கை வளர வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கும். அதனால் விசிகா பலப்படுத்துவது அவங்க கட்சியை பலப்படுத்துவது என்பது இந்த கூட்டணிக்கு பாசிட்டிவ் தானே தவிர நெகட்டிவ் கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த அடிப்படை புரிதல் இருக்கணும். விசிகா வளர்றதுனால அது திமுக இந்த கூட்டணிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறதே தப்பு. விசிகா வளர்வது என்பது இந்த கூட்டணிக்கு பலம். அதனால் அவங்க வளரணும். அவங்க வளர்க்கிறதுக்கான கட்சியை வளர்க்கிறதுக்கான காரணங்கள் நியாயங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. அதை அவங்க செய்யணும். எந்த கட்சியும் அதை தானே செய்யும். இப்போ நாங்கள் திமுகவை பலப்படுத்துகிறோம் அப்படின்னா அது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்குன்னு எடுத்துக்கிறதே தப்பான புரிதல்ல. அவங்களும் கட்சியை பலப்படுத்துறது தான் இந்த கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அந்த அடிப்படையில் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அடுத்தது திரும்ப சொல்கிற மாதிரி ஒன்றியத்தில் மோடி, அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும் முறையில் நீங்கள் மாநில தேர்தல் வேற, ஒன்றிய தேர்தல் வேறன்றதை பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பலவீனமான தலைமை ஆட்சியில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத மகாராஷ்டிரா பார்த்துருக்கிறது. 2016 ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு நடந்த 4.5 ஆண்டுகள் தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. எப்படி கட்சி உடைக்கப்படுகின்றன, எப்படி மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. அப்போ அது மாநில அரசுலாம் பார்க்கறது இல்லை, கட்சியை உடைச்சி தன்னுடைய கொள்கைகளை எப்படி ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்னு பாஜக ரொம்ப தெளிவாக செய்கிற விஷயம். அப்போ அது இருக்கும் வரையில் ஒரு வலுவான மாநில அரசு தேவை. அந்த வலுவான மாநில அரசு திமுக மட்டும்தான் தர முடியும். அப்படின்றதுனால தான் ஒருமித்த கருத்தோடு இங்கே விசிகா இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. அதனால் எந்த சலசலப்பும் கிடையாது. எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா ஒன்று திமுக செய்தி தொடர்பாளர்களும் தலைவர்களும் சொல்லணும், இல்லை விசிகா சொல்லணும், இல்லை கம்யூனிஸ்ட் சொல்லணும். நாங்கள் யாருமே சொல்லலையே. ஆனால் அதுக்காக எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லைன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. எங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே ஒப்பீனியன் இருந்தால் எல்லாரும் ஒரே கட்சியில் சேர்ந்துடலாமே. இன்ஃபேக்ட் ஒரு கொள்கைக்கு ஒரு கட்சிக்குள்ளேயே பல கருத்து இருக்கும். நீங்கள் 12 மணி நேரம் வேலை வாய்ப்புன்னு எடுத்தீங்கன்னா திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குது, திமுகவுடைய தொழில் சங்கம் வேறு ஒரு நிலைப்பாடு எடுக்குது. அப்போ இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லது. அதனால் நாங்கள் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை கலந்துரையாடுறோம், ஒன்றுக்கு ஒன்று சரி பண்ணுறோம். அதுக்காக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கும் ஏடிஎம்கேக்கு அது தேவைப்படுது. ஆனால் யாருமே கூட்டணிக்கு வரமாட்டேன்றாங்கன்னு விரக்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் குஷிப்படுத்துவதற்காக கூட்டணி உடைய போகுது, அவங்க இங்கே வரப்போகிறாங்க அங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய முயற்சி தானே தவிர இந்த கூட்டணி உறுதியாக 26 தேர்தலில் இதே கூட்டணி தொடரும். இன்னும் தலைவர் முடிவு செய்தால் புதிய ஆட்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, முதல்வர் ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களை ப்ரைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தார். எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்க முடியுன்ற துணியில் அவரோட பேச்சு இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. இது ஒரு வகையில் கலைஞர் ஆட்சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சலசலம். இல்லை, கலைஞர் ஆட்சி தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அந்த மாற்று கருத்து கிடையாது. இதுதான் நான் சொல்கிறேன். அதுக்காக ஒரு எதிர்கட்சின்றதுக்காக அவங்க செஞ்ச எந்த நன்மையும் சொல்லக்கூடாதுன்னு இல்லைல்ல. அந்த இடத்துல தான் நான் ஜனநாயகவாதிகளாக நிற்கிறோம். நம்ம எதிர்த்து ஒருத்தர் அப்படின்றதுக்காக இல்லை. அவரும் நல்லது செஞ்சுருக்காருன்னா அந்த நல்லதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் தலைவர் அதை அணுகியிருக்காரு. சரி, ஓகே, நான் ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ணதுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.